ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா லுக்கு புறம் யார் மேலே இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம அனாமிகா மேலே தாங்க இருக்குது. இவ்வளோ அமளி தம்பளி நடக்குது, இவன் என்ன இவ்வளோ அமைதியாக எல்லாரையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறாளே, இதில் ஏதோ ஒன்று இருக்கேன்னு சொல்லிட்டு ஐம் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு லுக் விட்டுட்டு இருக்காங்க. லுக் விட்டுற கையோட பாம்பின் கால் பாம்பறியும்டி, உன்னை பற்றி நான் அறியும்டின்றாங்க. என்னடா இது இப்படி ஒரு டைலாக் இந்த பொண்ணு அடிக்கணும் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டேரா லுக்கு விட ஐயோ இவன் என்ன குறுகுறுன்னு பார்க்குறா, நம்மளை கண்டுபிடிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு சூர்யாவுக்கு கோவம் வந்து இனிமேட்டுக்கு மகா அவங்க விஷயத்தில் தலையிட மாட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே என் நெஞ்சு வெடிச்சிருச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொந்தளிக்கிறாரு. என்ன பண்ணுறது, கட்டின பொண்டாட்டி சரியில்லையே. அதுக்கப்புறம் நம்ம மகா சமைக்க போயிட்டாங்க. சமைச்சிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஐஸ்வர்யா வர மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அச்சோ மயக்கம் போட்டு விழுந்துட்டியம்மா, எந்திரிமான்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு பார்த்தா எந்திரிக்கலங்க. உடனே நம்ம ராஜலட்சுமி மகாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வர, அங்கன்னு பார்த்து யார் வரா, நம்ம சூர்யாங்க அவங்க ஃப்ரெண்டை கூட்டு வராங்க. ஏமா அந்த பொண்ணு யாருப்பா அவங்க லைஃப்பில் ஒன்றும் தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டால் மெடிசன் அலர்ஜிங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. கடைசியில் மகாவும் நம்ம சூர்யாவும் மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மீட் பண்ணாமலே போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு யாருங்கிற உண்மை என்னைக்கு தான் வெளியே வருமோ தெரிலங்க. அதுக்கப்புறம் வெளியில் அப்படி இப்படின்னு மறைச்சு கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்ததுக்கப்புறமா உனக்கு தான் மெடிசன் அலர்ஜி இருக்குல்ல, நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்படி உரிமையா பொண்டாட்டி மாதிரி கோவப்படுறாரு. என்னடா சாமி இப்படி பண்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து மகா பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி எல்லா தப்பும் இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் படுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, சரி வேற வழி இல்லையே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போய் செம்ம அட்வைஸுங்க. கௌதமையும் யாரு சகுனி சித்திரமும் வறுத்து எடுத்துட்டாங்க. ஓகே.